மணி நாளாச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் தான். சிவானி கிட்ட போய் பேச போறோம். ஆனா என்ன பேச, எப்படி பேசன்னு தெரியல. கண்டிப்பா இன்னைக்கு என் மனசுல உள்ளத சொல்லிடுவேன். இதனால நான் மட்டும் இல்ல, சிவானியும் கஷ்டப்படுறா. சிவானிய கண்டிப்பா கஷ்டப்படுத்த மாட்டேன். சார், சார். ஆ, வாங்க. சொல்லுங்கண்ணா. சார், எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னண்ணா, சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது. நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு கொடுத்துறேன் சார். இதுக்கு ஏங்க இவ்வளவு தயங்குறீங்க? வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பொண்ணுக்கு உடம்புக்கு முடியல, அதான் சார். ஓ, அப்படியா? சரி சரி, உடனே நீங்க கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. சரி சார். காய்ச்சல் தான் 2-3 நாளாவே முடியாம இருக்கா. என்னால கூட்டிட்டே போக முடியல. அதான் இன்னைக்காவது. என்னண்ணா, என்ன இப்படி இருக்கீங்க? 3 நாளா காய்ச்சலோட பிள்ளைய வச்சிட்டு இருக்கீங்கிறீங்க. உடனே இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? இப்ப கேக்குற அமௌண்ட நீங்க 3 நாளைக்கு முன்னே என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. இல்ல சார், கொஞ்சம் தயக்கமா இருந்தது. அதுவா சரியா போகும்னு நினைச்சேன். நல்லா நினைச்சீங்க. சரி சரி, ஸ்கூல் வேற லீவு டைம் தான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஊசி போட்டு பிள்ளை ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போகும். அவளுக்கு என்ன ஸ்கூல் லீவுனா என்ன, ஸ்கூல்னா என்ன? வீட்ல தானே இருக்கா. வீட்ல இருக்காளா? உங்க பொண்ணு சின்ன பொண்ணு தானே? படிச்சு முடிக்கிற அளவுக்கு பெரிய பொண்ணா? நீங்க வேற. அவ எங்க ஸ்கூலுக்கு போனா? 2ஆப்பு வரைக்கும் போனா. அதோட அவ்வளவுதான். வீட்லதான் இருக்கா. அண்ணா, என்ன சொல்றீங்க? 2ஆப்பு வரைக்கும் போனா இப்ப வீட்ல இருக்காளா? ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பல? இப்ப பாப்பாவுக்கு எத்தனை வயசு? 11 வயசு ஆகுது சார். இப்ப படிச்சிருந்தா 5 முடிச்சிருப்பா. எங்க அவ நேரம். இல்ல, எனக்கு புரியல. எதுக்காக உங்க பாப்பாவை படிக்க விடாம ஆக்குனீங்க? என்ன காரணம்? என்னத்த சொல்ல. என் பொண்ணு மூத்தவ, முத தரத்துக்கு பிறந்தவ. எனக்கும் அவளுக்கும் ஒத்து போகல. என் பொண்ணுக்கு 1 வயசு இருக்கும் போதுல டைவர்ஸ் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி, நீ ஏன் வேண்டாம், உன் பிள்ளை மட்டும் எனக்கு எதுக்கு? பொண்டாட்டிய ஒழுங்கா பார்க்க தெரியாதவன் பிள்ளைய வச்சு பாரு, அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும்னு என் பிள்ளைய என்கிட்டயே கொடுத்துட்டு போயிட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமா சார். என்னால அவளை வச்சு பார்க்க முடியல. அவளை வீட்டுல உட்காந்து பாப்பேனா இல்ல வேலைக்கு வருவேனா? அதனால என் வீட்டாளுகள்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோடா, இல்லைய பாத்துக்க ஆள் வேணும் அப்படி இப்படின்னாங்க. சரின்னு அடுத்த 6 மாசத்துலயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ என்னமோ வந்த உடனே என் பிள்ளைய நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தா. எல்லாம் நல்லா தான் போச்சு. இப்ப கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பிறந்த ஒரு 6 மாசத்துலயும் என் பொண்ணு 2 படிச்சிட்டு இருந்தா. அதோட ஸ்கூலுக்கு போகாம நீ படிட்டா. உங்க 2வது மனைவியா? ஆமா சார். பிள்ளைய பாத்துக்க ஆள் வேணும், நீ போய் என்ன படிச்சு கிழிக்க போற, உங்கள பிள்ளை வீட்லயே இரு அப்படி இப்படின்னு வீட்லயே இருக்க வச்சிட்டா. ஓடி ஆடி விளையாடுற வயசுல என் பிள்ளை வீட்டு வேலை பார்த்துட்டு படிக்கையும் போகாம. பாவம் சார். இதெல்லாம் என்னால கேட்க முடியல. ஏதாவது கேட்டாலும் இவளை பெத்தவளே வேண்டான்ட்டு விட்டுட்டு போயிட்டா. அளவுக்கு நான் சோறாவது போடுறேன்னு பாரியாங்கிறா. அதுக்கு மேல நான் ஏதாவது எதிர்த்து பேசி சண்டை ஏதாவது போட்டுட்டா என் பிள்ளைய ஏதாவது பண்ணிருவாளோங்கிற பயம். அதனால நானும் விட்டுட்டேன். என்ன பண்ண, எனக்குன்னு பிள்ளைய பிறந்து கஷ்டப்படணும்னு அவ தலையெழுத்து. 2 நாளா முடியாம தான் இருக்கா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம், எல்லாம் சரியா போகணும். ஆஸ்பத்திரி கூட போக விடல சார். என்னங்க, அதுக்காக நீங்க இப்படி அசால்ட்டா இருக்கலாமா? நீங்களா கூட்டிட்டு போக வேண்டியதானே? இல்ல சார், என் சம்பளத்தை மொத்தமா கணக்கு பண்ணி வாங்கி வச்சுக்குவா. என்கிட்ட மேற்கொண்டு செலவுக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்பப்ப அவகிட்ட தான் கேட்டு வாங்குவேன். ஆஸ்பத்திரி செலவுக்குன்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதான் இனியும் நான் ஆஸ்பத்திரி கூட்டு போல. என் பிள்ளை பாவம் சார். நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சம்பளம் வந்ததும் கண்டிப்பா கொடுத்துறேன். அதெல்லாம் நீங்க கொடுக்க கூட வேண்டாங்க. உங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கூட என் பொண்ணை எப்படியாவது வளர்த்து சந்தோஷமா இருந்திருப்பேன். என் பொண்ணுக்காக நினைச்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ண நாள்ல இருந்து நரக வேதனை தான். நான் கஷ்டப்பட்டா கூட பிரச்சனை இல்ல, ஏன்னா இதெல்லாம் என் மேல உள்ள தப்பு. ஆனா ஒண்ணுமே தெரியாத என் மக ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கிறா. அண்ணா, நீங்க முதையே சொல்லிருக்கணும். என் பொண்ணை நல்லா பாத்துக்கணும், எல்லாத்தையும் சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கணும். அட, நீங்க வேற சார். அவ உங்க பொண்ணு இல்ல, என் பொண்ணு. இவளை பாத்துக்கிறதுக்கு நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும், இது என்னோட கடமை அப்படி இப்படின்னு பேசினா. எல்லாம் இவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். என்னைக்கு என் பையன் பிறந்தானோ அண்ணில இருந்து அம்மாவா இருந்தவ சித்தியா மாறிட்டா. எல்லாம் போச்சு. என்னதான் இருந்தாலும் அவ பெத்த குழந்தையதான் ஒரு பொண்ணு பாப்பா. மத்த குழந்தைய தான் பிள்ளையா என்னைக்குமே பார்க்க மாட்டா. அதை என் வாழ்க்கையில நான் நல்லா உணர்ந்துட்டேன். சாரி சார், ரொம்ப கஷ்டத்துல வந்தேன், அதான் என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. சரிண்ணா, உங்களுக்கு 1000 ரூபாய் நான் ஜிபே பண்ணிட்டேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க. சரிங்க சார். ம். என் லட்டுமா, அப்பா ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேனா? என் பொண்ணு நீ கஷ்டப்பட்டா அப்பாவால முடியாதுடா. சிவானி கிட்ட இன்னைக்குதான் போய் எல்லாத்தையும் சொல்லுவோன்னு நினைச்சேன். ஆனா ஏன் சம்பந்தமே இல்லாம இவர் இதெல்லாம் சொல்லிட்டு போறாரு? கடவுளே எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாரா? எல்லாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் சார்.
அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்தா மத்த குழந்தைய விட்டுட்டு மத்த குழந்தைய எப்படி பார்ப்பாங்க? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண? ம்ஹும். எனக்கு எதுவுமே வேண்டாம். என் பொண்ணு எனக்கு போதும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் ராம மீட் பண்ண போறேன். ஐயோ, ராமாவை மனசுல உள்ளத சொல்ல போறான். மணி 4:30. இன்னும் 1 ஹவர்ல. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கே ராம். நீ உன் மனசுல உள்ளத சொன்னோன்ன ஐயோ, இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். சீக்கிரமே வாரேன். அது ஒன்றும் இல்லைங்க. அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரம் குழந்தை பிறந்தா நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகலாம், அதனால் ஹாஸ்பிட்டலில் கூட போய் பாருங்க அப்படி இப்படின்னு அதான் சொன்னாங்க. மீனாட்சி அக்கா என்ன சொல்லிருப்பாங்க? ஏன் வாசுகி நம்ம கிட்ட தடுமாறி தடுமாறி பேசினா? வாசுகி மனச கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்களோ? என்னவா இருக்கும்? திரு, அம்மா. என்னையா வாசுகி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காளா? ஆமாமா. சரி சரி, இது போகணும்னு அவசியம் இல்ல, இருந்தாலும் அவளோட மனசு திருப்திக்காக போயிட்டு சும்மா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. அம்மா. என்னையா? மீனாட்சி அக்கா இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வாசுகி கிட்ட ஏதாவது சொன்னாங்களாமா? அவளை பத்தி பேசாதயா, எனக்கு கோபம் தான் வருது. என்னம்மா, என்னாச்சு? ஏன் வாசுகி உன்கிட்ட ஒன்னும் சொல்லலையா? இல்லம்மா, அவ தயங்கி தயங்கி பேசினா, அப்புறம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. நான் தான் அவளை சொல்ல விடல, அப்படியே பேச்ச மாத்தி பேசிட்டேன். உங்ககிட்ட இல்லாட்டி வாசுகி அம்மாட்ட கேட்டுக்கலான்னு. என்னம்மா, என்ன நடந்தது? அவளா ஒரு பொம்பளையாடா, இனி இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராதன்னு பாலாட்ட சொல்லி விட்டுட்டேன். என்னம்மா, என்னாச்சு? முன்ன பின்ன தெரியாதவங்க தான் அறிவு இல்லாம பேசுவாங்கண்ணா. சொந்தம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்துகிட்டு சின்ன பிள்ளைன்னு பார்க்காம என்ன பேச்சு பேசுறா? நான்லாம் சொந்தக்காரி வீடு தேடி வந்துட்டாங்கறனாலதான் பொறுமையா இருந்தேன். இதே இது மத்தவளா இருந்திருந்தா நடக்கிறதே வேற. மா, என்னம்மா ஆச்சு? என்ன சொன்னாங்க? வாசுகி அந்த பேச்சு பேசுறாடா. வாசுகியவா? எதுக்குமா? 6 மாசம் ஆயும் குழந்தை இல்லையா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு, இல்ல உடம்ப பாத்துக்கோமா, நல்லா சாப்பிடு, அந்த மாதிரி சொன்னா கூட சரிடா. அவ என்ன சொன்னா தெரியுமா? இப்படி பிள்ளை இல்லாம இருந்துகிட்டு ராஜுவோட குழந்தைய பார்க்க நீ எதுக்கு வந்த? நீ பிள்ளைய வந்து பார்க்க வந்தா அந்த பிள்ளை என்னத்துக்கு ஆகும்? இதெல்லாம் உனக்கே தெரிய வேண்டாமா? எதுக்காக அங்க வந்தேன்னு கேக்குறா. என்னம்மா சொல்றீங்க? இப்படியா வந்து பேசுனாங்க? ஆமாடா, இவளே சின்ன பிள்ளை, இவகிட்ட போய் குழந்தைய பாக்குற. ச்சே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. பாலா தான் அந்த டைம் சத்தம் போட்டா. அதுக்கும் அவ எப்படி பேசுறான்னு நினைக்கிற? நான் உங்களெல்லாம் சொந்தம் நினைச்சு இந்த வீட்டுக்கு வந்தா என்ன வையறீங்களா, விரட்டுறீங்களா? உடனே இப்பவே ஊருக்கு கிளம்பி போறேன். என்னமா பண்றா? வாசுகி தான் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி இப்படி எல்லாம் பேசக்கூடாது, விடுங்கம்மா போட்டும் அப்படி இப்படின்ட்டா. நானும் ஒன்னும் பேச முடியல. நம்ம வீடு தேடியில வந்திருக்காங்க, அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடாதுன்னு தான் பொறுமையா இருந்துட்டேன். ஆனா பாலாட்ட சொல்லி விட்டுட்டேன்டா, இனி இந்த வீட்டு பக்கமே கூட்டிட்டு வந்துடாதேன்னு. ஓ, என்னம்மா, என்ன ஒரு இதுல அவங்க இப்படி பேசியிருக்காங்க? வாசுகிய போய் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. ஆமாண்டா, வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீ போய் அந்த சின்ன பிள்ளை எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேட்டுட்டாடா. இன்னும் அவ பேசுறது என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ண? ஒரு சில நேரம் பொறுமையா இருக்கணும்னா பொறுமையா தான் இருக்கணும். இல்லம்மா, இனி நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், எனக்கும் கோபம் ஆத்திரம் இருக்கு, இருந்தாலும் அது வாசுகி வீட்டு சொந்தக்காரங்க. நாம ஏதாவது பேசி எதுவும் பிரச்சனை மனச்சங்கட்டம் வந்துடக்கூடாது. அதுக்காக இது அப்படியே விட முடியாதுமா. டேய் டேய், அதுக்காக நீ கோபப்பட்டு. இல்லம்மா, நான் பிரச்சனை வராம பாத்துக்கிறேன். திரு, நான் பாத்துக்கிறேம்மா. மா, நீங்க என்கிட்ட இதெல்லாம் சொன்னீங்கன்னு வாசுகி கிட்ட சொல்லாதீங்க. ஏன் திரு? வேண்டாமா, அவளும் உங்கள மாதிரிதான். எதுவும் பேசாதீங்க, சொந்தம் பாழாயிடும், கோபப்படாதீங்க, அப்படிதான் பேசுவா. நான் இத பாத்துக்கிறேன். சரி திரு, எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி. அவ பேசுனது தப்புன்னு அவ உணரணும். அது மாதிரி ஏதாவது பண்ணு. சரிங்கம்மா. சரியா, ஹாஸ்பிட்டல் போற, கவனமா பார்த்து போயிட்டு வா. வாசுகிய பார்த்து மெதுவாவே கூட்டிட்டு போ. பைக்ல போறது அவ ரொம்ப சிரமப்படாம. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரியா, நான் வாசுகி கிளம்பிட்டாளான்னு பார்த்துட்டு வரேன். சரிங்கம்மா, அப்படியே சீக்கிரம் வர சொல்லுங்க. ம். மீனாட்சி, ஏன் பொண்டாட்டிய பத்தி பேச நீ யாரு? சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து ஏன் வாசுகிய கஷ்டப்படுத்திட்டு போயிருக்க? உன்னை நான் அப்படி சும்மா விட்டுருவேனா? இரு, சீக்கிரமே உன்னை பார்க்க வாரேன். என்னங்க? இந்த ஹால்ல தான் உட்காந்துருக்கேன், வா. சரிங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். நாளைக்கு உன்னை பாத்துக்கிறேன். டேய் சரவணா, ஒழுங்கா கீழே இறங்கு. போ, நான் இங்கதான் இப்படிதான் குதிப்பேன். கடுப்ப கலப்பாதடா. லூசம்மா, கடுப்ப போய் யாராவது கிளப்ப முடியுமா? ஐயோ, லூசு. நான் லூசு தான். உன்னையெல்லாம் பெத்தேன் பாத்தியா? நான் லூசு தான். நீ லூசுன்னு உனக்கே தெரிஞ்சு போச்சா? டேய், ஏன்டா என்ன இப்படி இம்சை பண்ணி தொலைற? உன்னால எங்கிட்டாவது ஓடி போயிடலாமான்னு தோணுது. ஓடி போறியா? எங்க ஓடு. நீ ஓடி நான் பார்த்ததே இல்ல.
ஓடுமா. ஐயோ இவனெல்லாம் பெத்தேன் பாரு, என்ன சொல்லி தொலையணும். லூஸ் ஆனாலும் நம்ம பிள்ளையாச்சேன்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து கொண்டு வந்தா இது நம்மள லூஸ் ஆக்குது. வர வர இந்த வீட்டுல அவன் லூசா இல்ல நான் லூசான்னு தெரியாமையே போச்சு. ஹேய், இப்ப எதுக்கு நீ பைத்திய மாதிரி தனியா பேசிட்டு இருக்க? ஆ சொல்லுடா, நல்லா சொல்லு. பைத்தியம், லூசு, மெண்டலு, கிறுக்கு எல்லாம் நான் தான். ஏய், அந்த அரை மெண்டலு. ஆ அதுவும் நான் தான். ஐயோ ஐயோ, இத்தனை நாள் லூசுக்கு இருக்கதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். முறையா அரை மெண்டலையும் பாத்துட்டேன். கிறுக்கு பயபுல கை தட்டியில சிரிக்கிறான். ஐயோ அப்படியாடா சாமி, இப்படியே எத்தனை காலத்துக்கு கஷ்டப்பட போறேன்னு தெரியலையே. ஏய் அம்மா, நீயும் வா, நீயும் வா. சோபால 2 பேரும் குதிப்போம். வா, என் கைய பிடிச்சுக்கோ. ஆமாண்டா, குதிச்சு கீழே விழுந்து சாக வேண்டிதான். அப்படி போயிட்டா கூட நிம்மதியா போய் சேருவேன். ஏ லூசு, யாராவது சோபா மேல இருந்து கீழே விழுந்து சாவாங்களா? அதோ அங்க போ, அந்த கதவை திறந்து மாடியில இருந்து குதி, செத்துருவ. என்ன சாகலாம் ஐடியா கொடுக்கறான். இவனுக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமா தெளியுதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா முத்துதா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. ஏன் தலைய சொறிற? பேன் கடிக்குதா? இங்க வா, இங்க வா, நான் உனக்கு பேன் எடுத்து விடுறேன். ஆமா ஆமா, குரங்கு அதைத்தானே செய்யும். நான் குரங்கா? சொல்லுமா. ஆமா ஆமா, குரங்கு தான். இல்லாத பொல்லாத வானர வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேல, கீழே இறங்கி தொலைடா. எதுக்குடா பல்ல பல்ல காமிக்கிற? கீழே இறங்கு. இல்ல, நான் அம்மா குரங்க பார்த்ததே இல்ல. இன்னைக்கு பாரு, பார்த்துட்டேன். அம்மா குரங்கா? என்ன, அம்மா குரங்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இப்படித்தான் இருக்குமா? ஆமா ஆமா, இப்படித்தான் இருக்கும். நல்லா பாத்துக்கிட்டேல. பார்த்துட்டேன். கீழே இறங்கு. முடியாது, போ. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க குதிக்க போறேன். டேய் தேவையில்லாம என்கிட்ட அட்டி வாங்காத. சோபாவெல்லாம் பிச்சு நார் அடிச்சிருவ. ஒழுங்கா இறங்கிரு. என்ன வஞ்சிக்கிட்டே இருக்க? என்ன சோபால இருந்து இறங்க சொல்லிட்டு நீ மேல ஏறி குதிக்கலாம் நினைக்கிறியா? போ, உனக்கு வேணும்னா அங்க மாடியில இருந்து குதி. அங்க போய் குதிச்சு விளையாடு. என் பக்கத்துல வராத. குதிச்சு விளையாடவா? டேய் மட கழுத, ஒரு தடவை குதிச்சாலே செத்துரு வேண்டா. சரி, போய் செத்து விளையாடு. செத்து விளையாடவா? உன்னை பெத்ததுக்கு இதுதான்டா செய்யணும். மா. டேய் சந்தோஷ், இங்க வா. இவன் இம்ச தாங்கல. என்னன்னு வந்து கேளு. என்னம்மா, அவனை நீங்க தான் பாத்துக்கணும். நான் வந்து கேட்க என்ன இருக்கு? ஒரே கத்து, 2 பேரும் கத்துறீங்க. ஆபீஸ்ல நான் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்ல. உங்க இரைச்சல் சவுண்ட் தான் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. டேய் சந்தோஷ். ஐயோ, திரும்பவும் கத்தாதீங்கம்மா. ஒரே தலைவலியா இருக்கு. இருக்கும்டா இருக்கும். உங்க அப்பாவை வெளியே கொண்டுட்டு வானா அதுவும் கேட்க மாட்டேங்கிற. கூட மாட உன் அண்ணங்காரனை பாத்துக்கோனா அதையும் செய்ய மாட்டேங்கிற. நான் ஒருத்தியா என்னடா பண்ண? பாரு, மேல ஏறிக்கிட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறான். ஒரு செகண்ட் இவனை மேல விட்டுட்டு போனோம், வரங்குள்ள எல்லாத்தையும் பிச்சு நார் அடிச்சிருவான். சொல்ற பேச்சு ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறான். அவன் கூட நான் மல்லு கட்டி உயிரை கொடுக்க, நீ என்னமா ரொம்ப ஈஸியா பேசிட்டு இருக்க? மாமா, அவனை பாக்குறதுக்கு தான் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேற ஏதாவது வேலை இருக்கா? ஆளினால் எல்லா வீட்டு வேலைக்கும் ஆள் இருக்கு. உங்களுக்கு அவனை பாக்குறத விட வேற என்ன வேலை இருக்கு? என்னடா நீ எப்படி பேசுற? ஒரு நாள் அவனை உட்காந்து பாரு, அப்ப உனக்கு புரியும். எனக்கு புரிஞ்சு ஒன்னும் ஆக போறதில்ல. தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் கத்தாம இருங்க. ஏண்டா நீ இனி ஆபீஸ்க்கு போலையா? சரி, அப்பனா உன் அண்ணங்காரனை பாத்துக்கோ. மா, நீங்க என்ன பண்ண போறீங்க? கடைக்கு போக வேண்டியிருக்குடா. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நான் போகவா இல்ல வேண்டாமா? வீட்டுல வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து விடுங்க. டேய், இது என்ன வீடா இல்ல ஜெயிலா? வெளிய வாசல்ல கூட போய் நிக்க விட மாட்டேங்கிற. இன்னைக்கு நீ வீட்டுல தானே இருக்க, அவனை பாத்துக்கோ. வெளியே போய் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் எனக்கு தேவையானதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் போயிட்டு தான் வருவேன், நீ பாத்துக்கோ. மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்டா. சரி போங்க, போயிட்டு சீக்கிரம் வர பாருங்க. அப்பாடா, கத்துன கத்துக்கு போன்னு சொல்லிட்டான். நீ வெளியே போய் சுத்திட்டு நைட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். ஐயோ, இந்த வீட்டை விட்டு வெளியே போக என்ன பாடா இருக்கு. ஏ அம்மா. அட போடா. இதோ உன் தம்பிக்காரன் இருக்கான், செத்து விளையாட, அவனை கூப்பிட்டுக்கோ. ஆஹா, அதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. இவையெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். போடா. ஆபீஸ்ல நான் போலியே அப்படி இப்படிங்கிறான் பாரு. செத்து விளையாட கூட சரிப்பட்டு வரமாட்டேன்னு இவன் சொல்லிட்டான். ஆனா வாய் மட்டும் வண்டலூர் வரைக்கும் போகும். அங்க என்ன? ஒன்னும் இல்லடா, கிளம்புறேன்.
இல்லாட்டி நீங்க நாளைக்கு கூட. நான் அப்பதே போயிட்டேன். மா வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டேன்டா. ஏய், இன்னைக்காவது வீட்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்பான்னு வந்தா இவங்க அதுக்கு மேல ஓடுறாங்க. டேய் என்ன? வா, 2 பேரும் சண்டை போடலாமா? நானும் வரல. வாடா, நான் சண்டை சூப்பரா போடுவேன். டேய் சரவணா, எனக்கு சண்டை எல்லாம் போட தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அமைதியா இருக்கணும். ஏதாவது சத்தம் போட்ட சேட்டை பண்ண ஆயில பிளாஸ்டர் ஒட்டிட்டு கைய கால கட்டி போட்டுருவேன். என்ன கட்டி போட்டுருவியா? ஆமாண்டா. போடா போ, ஒரு ரூம்ல போய் டிவியை போட்டு பாரு. ம்ஹும். டேய் சரவணா, சொன்னா கேட்கணும், போ. முடியாதுடா. என்ன ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஆ? கூப்பிடுறா. அண்ணா உள்ள போய் டிவி போட்டு பாருங்க அப்படி சொல்லு, நான் போறேன். இல்லனா என் கூட சண்டைக்கு வா. வாரியா? அண்ணா போங்கண்ணா, போய் உங்க ரூம்ல போய் டிவியை போட்டு பாருங்க. சரிடா தம்பி, உன்னை நான் இனி தொந்தரவே பண்ண மாட்டேன். சமத்தா இருப்பேன், சரியா? போ. சமத்தா இருந்தா சாக்லேட் வாங்கி தருவியா? ம் 2 வாங்கி தரேன். சரி சரி, நான் போய் பொம்மை படம் பாக்குறேன். போ. ஹை. நான் சாக்லேட் சாப்பிட போறேன். சாக்லேட் சாக்லேட். டேய் சந்தோஷ், சாக்லேட் வாங்கி வைடா. போ போ, வாங்கி வைக்கிறேன். சரி சரி. ஐயோ, இவனை பாக்குறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவன் ஒருத்திய பாத்துக்குவான்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னத்த சொல்ல. நாம போய் நம்ம ஒர்க்க பாப்போம். ராம், நான் பாரு கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். நீ ஏன் இன்னும் வரல? ஒர்க் இருக்கா? உன்னை பார்த்து தனியா பேசணும்னு ஹாஷினி நந்தினி எல்லாத்தையும் போக சொல்லிட்டேன். நான் மட்டும் இங்க நின்னுட்டு இருக்கேன். ராம், சீக்கிரம் வா. சக்தி அண்ணாட்ட வேற லேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 6 மணிக்குள்ளேயாவது பேசிட்டு பஸ் ஸ்டாப் போனாதான் அண்ணா கூப்பிட வர கரெக்டா இருக்கும். வா ராம், உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவானி தானே? சிவானி வந்தாச்சு. ஏன் இன்னும் ராம் வரல? நம்ம கிட்ட சொன்னானே, சிவானிக்கு மெசேஜ் பண்ணேன், முக்கியமான விஷயம் சொன்னேன், 5:30க்கு மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கானு. மணி 5:30 தாண்டிடுச்சு. ஏன் இன்னும் ராம் வரல? இவங்க ராமோட ஃப்ரெண்டு தானே? ஹாய் அண்ணா. ஹாய்மா. நீங்க ராமோட ஃப்ரெண்டு தானே? ஆமாமா, ரவி. ஓ சரிங்கண்ணா. ராம் எங்க? இங்கதாம்மா வரணும்னு சொன்னா. இன்னும் வரலையா? இல்லண்ணா. அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு அவன் மனசுல உள்ளத உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னா. அதனால உனக்காக ஏதாவது ஸ்பெஷலா வாங்கிட்டு வரணும் என்னமோ. என்னண்ணா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாமா. அப்புறம் நான் இதை சொன்னேன், அவன்கிட்ட சொல்லாத. உன்கிட்ட சஸ்பென்ஸா வந்து பேசணும்னு சொன்னான். நான் சொன்னேன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்கிட்ட ரொம்ப கோபப்படுவாமா. சரிண்ணா, சொல்ல மாட்டேன். ஓகேமா, வெயிட் பண்ண, இப்ப வந்துருவான். சரிங்கண்ணா. இந்த பொண்ணு ராம எதிர்பார்த்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டேன். இவன் ஏன் இன்னும் வராம இருக்கான்? ஃபோன் பண்ணலாம். ராம், ஐயோ எனக்கு இப்பவே நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ராம், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இன்னைக்கு நீ வந்து என்கிட்ட டேய் ராம், எங்கடா இருக்க? ஏண்டா? டேய், இங்க சிவானி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சிவானி வெயிட் பண்றாளா? நீ எங்கடா இருக்க? பார்க்கலடா. டேய், நீ எங்கடா அங்க போன? நான் என்ன சொன்னேன்? நீ சிவானி கிட்ட லவ் சொல்ல மாத்திர நான் தூரம் இருந்து பாப்பேன்னு சொன்னேனா இல்லையா? ஐயோ சாமி, இம்சை பண்ணாத, நீ கிளம்பு. இப்ப எதுக்கு ஒரு மாதிரி பேசுற? என்னடா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல. சரி, இங்க எப்போ வருவ? வந்துட்டு தாண்டா இருக்கேன். நான் வந்துக்கிறேன், நீ முத கிளம்பு. டேய் ராம், கிளம்புன்னு சொன்னேன், நான் பாத்துக்கிறேன். டேய் என்ன போனை கட் பண்ணிட்டான்? என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை டிராபிக்ல எதுவும் மாட்டிருப்பானோ? சரி ஓகே, வரட்டும், நம்ம அந்த பக்கம் வெயிட் பண்ணலாம். ராம், எப்ப வருவ? சீக்கிரம் வா. ஏ ராஜு, இப்பதான் வேலை முடிச்சு வாரியா? ஆமாக்கா. ஓ சரி சரி. நீங்க பாலாத்தா வீட்டுக்கு போகணும், நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா ராஜு, பாலாத்தா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வாசுகிய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ ராஜு மாமா வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. மீனாட்சி அண்ணி இங்கதான் இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை கவனிச்சுக்கிறேன். இங்க பாரு பூமாரி, நீ மீனாட்சி கிட்ட இப்படி நடந்துக்கோ. அத்தை என்ன சொன்னாங்கன்னா, மீனாட்சி இருக்காளா, ராஜுவ வேணுமனே கூப்பிட்டு பேசு. நல்லா மாமா மாமா இல்ல என்னங்க என்னங்க, அவளை கடுப்பேத்துற மாதிரியே பேசு.
அவ யாரு உன் புருஷன் கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அவ திரும்ப உன்கிட்ட வந்து பேசுவா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு திட்டுவா. அவகிட்ட பாவம் போல சரிங்க நீ சொல்லிக்கோ. ஆனா அடுத்த செகண்டேவும் மீனாட்சி மணிக்க ராஜுவை கூப்பிட்டு பேசு. நீ பண்ற அலப்பறையில எதுக்கு புருஷன் பண்டாட்டிக்கு நடுவுல நாம வந்தோம்னா அவ தலை தெறிக்க ஓடணும். புரியுதா? அத்தை, நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, அதுக்காக நானும் ரெடியாகி வந்துட்டேன். ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. வேற மாதிரி எப்படியாவது என்ன திட்டிட்டா? திட்டினா என்ன, திரும்ப திட்டி விடுவோம். ஏன் புருஷன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல இவ யாரு? ஐயோ, ஒரு ஃப்ளோல இவன் சொல்லிட்டோம். ஆஹா, சொல்லிட்டு போறாது. இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் இவ்வளவுதான் மரியாதை. சரி சரி, அத்தை சொன்ன மாதிரி ஆரம்பிப்போம். ராஜு மாமா. என்னடா இது, நம்ம பொண்டாட்டியா? ஆளு சரியில்லையே. ராஜு மாமா. என்ன இவ, நேத்து தான் நான் அவ்வளவு தூரம் சொன்னேன், இன்னைக்கு திரும்பவும் இப்படி மின்னிக்கிட்டு வந்து நிக்கிறா. எவ்வளவு திமிர் இருக்கும். ராஜு மாமா. சொல்லுமா. காலையில பேசினா பேசவே மாட்டேன் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்தா, இப்ப என்னாச்சு இவளுக்கு? மாமா, இப்பதான் வரீங்களா? ஆமாமா. ஏய், என்னடி மாமா? சொல்லுமா. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வர மாட்டீங்களா? இது எப்பவும் வர டைம் தானே? எப்பவும் வர டைம்னா அதே டயத்துக்கு தான் வரணுமா? ஒரு நாளாவது சீக்கிரம் வாங்க மாமா. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அடியே, என்ன ஒரு தைரியத்துல நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு ராஜு இருக்கான், இப்ப பேசினா சரி வராது. ராஜு போகட்டும். இன்னைக்கு இவகிட்ட நம்ம பேசுற பேச்சுல அடுத்த செகண்ட் அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடுவா. மாமா. சொல்லுமா. பக்கத்துல வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? இதோ வாரேமா. சொல்லுமா, எதுக்கு கூப்பிட்ட? மாமா, உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. சொல்லுங்க மாமா. டீ, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி போட்டு கொண்டு வரவா? என்னடி ஓவரா பண்ற? மாமா, என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். மாமா, என்ன மாமா எதுவுமே வேண்டாம் வேண்டாங்கறீங்க? உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன். என்னடி ஆச்சு? உங்க பாரு, அக்கா பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன மாமா, பூஸ்டா? அடியே. ஓகே ஓகே, நான் போட்டு கொண்டு வரேன். மாமா மாமா, அப்புறம் இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும். இந்த சேலை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. அவ்வளவுதானா? என்ன மாமா, உங்களுக்காகவே ஆசை ஆசையா உங்களுக்கு பிடிச்ச கலர் தேடி பிடிச்சி இந்த சாரி கட்டினேன். நல்லா இருக்குன்னு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. வேற என்ன பண்ணணும்? அது உங்களுக்கு தான் மாமா புரியணும். ஏய், என்னடி பேசுற? காலையில நான் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருந்த, இப்ப அக்கா மனுக்கு என்னென்னமோ பேசுற. உங்க அக்கா மனுக்க பேசுறேன்னு தெரியுதுல, அவங்களே நம்ம பேசுறத கேட்டுட்டு கம்மன் தானே இருக்காங்க. உங்களுக்கு என்ன, கொஞ்ச நாளும் ரொமான்ஸா பேசுங்க. என்னடி ரொமான்ஸ் மாமா? நம்மளையே கவனிக்குது. நார்மலா கேஷுவலா பேசுங்க. ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு. காலையில நீங்க மூஞ்ச தூக்கி வச்சிட்டதுக்கு காரணம் எங்க அக்கா தானா? மக்கு மாமா, இப்பதான் புரியுதா? மக்கு மாமாவா? ஆமா மாமா. அடியே. சரி மாமா, நீங்க நல்லா இருக்குன்னு சத்தமா கூட சொல்லலாம். அதுக்காக ஏன் இப்படி காதுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன பேசுனேன்? சரி விடுங்க மாமா, உங்களுக்கு அறிவு அவ்வளவுதான். புருஷன் பொண்டாட்டி பேசுறாங்களே, எந்திரிச்சு போகணும்னு கூறு வேணும். கூறு வேணுமா? ஏய், அவங்களே கூறு இல்லாம இருக்க மொத்தல நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? சும்மா பேசுங்க, இது நம்ம வீடு. உங்க பொண்டாட்டிட்ட நீங்க பேசுறீங்க, ஏன் புருஷன்ட்ட நான் பேசுறேன். இதுல யாரு பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன? சரிதான், இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்க. ஆமா மாமா. மாமா, அப்புறம் நேத்து சங்கவி ராகவி நம்ம ரூம்ல தான் வந்து படுக்கணும்னு படுத்துக்கிட்டாங்க. நான் அவங்களுக்கு ஏசில படுத்தா ரொம்ப பிடிக்குமா. நம்ம ரூம்ல தானே மாமா ஏசி இருக்கு. ஆமா. அதனால இன்னைக்கு அவங்க எல்லாம் அங்கேயே படுத்துக்கட்டும். சரிமா. நாம பக்கத்து ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிக்கலாம். என்னடி சொல்ற, நிஜமாவா? லூசு மாமா, கண்ட்ரோலா பேசு. ஓகே ஓகே ஓகேமா, நமக்கு ஏசி இல்லாட்டி நல்லா தூக்கம் வருமே. ஆமா மாமா, இதுக்கு மேல இவங்கள பேச விட்டோம். ராஜு இருந்தா என்ன, யாரு இருந்தா என்ன? வட அடியே பூமாரி. ஏய் மாமா, ஒன்னதான் மாமா, உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன். ஆமாமா. எனக்கு எதுக்கு தேவையே இல்லாம உள்ள வர? நான் எங்கம்மா வந்தேன்? நீங்க தான் மாமா. இங்க பாருங்க, பேச முதல் கம்மன்னு பேசணும். கிராசிங்ல வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கிராசிங்ல வர வேலையா? இவ நம்மள தான் சொல்றாளா இவட? ஏய், என்னடி யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? ஏய் மாமா, நான் என் கட்டின புருஷன் கிட்ட பேசுறேன், இது கூட எனக்கு தெரியாதே. பாரு மாமா, தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்காத. இதான் மாமா உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த மாதிரி நான் என் நேரமா பொறுமையா இருப்பேன் மட்டும் நினைக்காத. ஏய், நான் என்ன பண்ண? நீ எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க மாமா. திட்டு திட்டு, நல்லா திட்டு. சிரிக்காம திட்டுடி. பாரு மாமா, நல்லா கேட்டுச்சுல. இனி நீ என் பக்கத்துல வர்றதுக்கு யோசிக்கணும். பேசணும் நினைச்ச அப்புறம் மாமா நல்லா இருக்காது. என்ன பண்ணுவ?
என்ன வேணாலும் பண்ணுவேன் மாமா. வீட்டுக்கு வாழ வந்தவ தானே, இவளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காத. கேட்டுச்சா? இந்த வீட்ல எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. ஏய் ஏய் தேவையில்லாம பேசாதடி. அப்படித்தான் மாமா பேசுவேன். நீலாம் இந்த வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி. வந்தியா, மூக்கு பிடிக்க சாப்பிட்டியா, கிளம்பினியான்னு போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு என் விஷயத்துல தலையிட்ட என்ன பண்ணுவ? தலை பத்திரம் மாமா. வாழ வந்தவன் நினைக்காத. இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியே நான் தான். சபிச்சிருவேன் பாத்துக்கோங்க. எப்படி மாமா, போதுமா? இன்னும் ஏதாவது ஸ்டாக் வச்சிருந்தேனா இறக்கி விடு. இல்ல இல்ல, இப்போதைக்கு போதும். அடுத்து பிரச்சனை பண்ணா கவனிச்சுக்கலாம். அப்பனா ஓகே. மாமா சொல்லு. எதுக்கு வெட்டியே இங்கே நின்னுட்டு இருக்க? ஆமாமா, நம்ம ரூம்க்கு. இதோ வாரேம்மா. சரி மாமா. ஐயோ, என்ன என்னாச்சு? என்னங்க இங்க பாருங்க, உங்க அக்கா இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு நேரம் எதுவுமே கவனிக்கலங்க. நான் வாட்டுக்கு உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன். என்னம்மா அறிவோட தான் இருக்கியா? சுத்தி யார் இருக்கா என்னன்னு கவனிச்சு பேசு. என்ன புருஷனை கண்ட மணிக்கு திட்டுற? சுத்தி ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு கூட திட்ட மாட்டியா? சாரிங்க, இனிமேல் அக்கம் பக்கம் பார்த்துட்டு திட்டுறேன். சரி. என்னங்க, நீங்க போய் குளிங்க, நான் டவல் எடுத்து கொண்டு வரேன். சரி சரி சீக்கிரம் வா. ஐயோ சாரிங்க அண்ணி. நீங்க ராஜு மாமாட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா அவங்க அப்பப்ப கடுப்பேத்துறாங்க அண்ணி. அதான் கொஞ்சம் கோபத்துல பயங்கரமா திட்டிட்டேன். இனி திட்டுறதுக்கு மட்டுமாவது அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீங்க சந்தோஷமா தானே இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இனி டெய்லி கோபமாவே இருக்கேன் அண்ணி. அடியே இங்க பாரு, நீ பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரிலாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட. ஐயோ சாரி அண்ணி, ரொம்ப கோபப்படாதீங்க. டக்குன்னு அட்டாக் எதுவும் வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். அதனால நீங்க கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே இருங்க. நீங்க சொல்றபடியே கேக்குறேன் அண்ணி. ஏய் சரி சரி அண்ணி, அப்படியே கேக்குறேன். என் மாமா குளிக்க போயிருப்பாரு. நான் தான் டவல் எடுத்து கொடுக்கணும். பாரு அண்ணி. அண்ணி, டவல் எடுத்து கொடுக்கறது மட்டும்தான். கண்டிப்பா உங்ககிட்ட சந்தோஷமாலாம் பேசவே மாட்டேன். உங்க மேல சத்தியம் அண்ணி. ஏய் சரி சரி அண்ணி, வாரேன். அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே பேசிட்டேன். இனி என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ராம், வந்துட்டியா? வா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் ராம். ஹாய் சிவானி. என்ன ராம், ஒர்க்கா? லேட் ஆச்சு. ஆமாமா, அப்பதே வந்துட்டியோ? கரெக்டா 5:30க்கு வந்துட்டேன். ஓ சாரி. இல்ல இல்ல, இருக்கட்டும் ராம். அப்பாப்பா, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா சுதந்திர காத்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் இந்த பார்க்ல உட்காந்துட்டு அப்படியே கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போவோம். இது இவ தானே நம்ம பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினவ. இப்ப எவங்கிட்டயும் நின்று பல்ல காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கா இவள. கூட எவனா ஒருத்தன் நிக்கிறான். இப்ப நம்ம இவளை எதுவும் சொன்னா சரி வராது. ஆனா இதை சும்மா அவன் விடக்கூடாது. இந்த சிவகாமிட்ட இப்பயே போறேன். என் மகனுக்கு கட்டி கொடுக்கறேன்னு அவ்வளோ காசு பணம்லாம் வாங்கி அனுபவிச்ச நாய் அவ. அதெல்லாம் வேண்டான்ட்டு இப்ப எவனோ ஒரு நல்ல பையனை பிடிச்சி மகளை ஊர் சுத்த விட்டுட்டா போல. அவகிட்ட போய் கேக்குற கேள்வியில அவ அடுத்து உயிரோடையே இருக்கக்கூடாது. சிவகாமி இருடி, வாரேன். அப்புறம் ராம். சொல்லுமா. ஏய் ராம், நீதானே என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்ன? சொல்லு, நீ என்கிட்டயே கேக்குற. அது வந்து எல்லாம் அவங்களுக்குன்னு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் சார். அவங்களுக்குன்னு குழந்தை பிறந்துருச்சுன்னா தான் பிள்ளைய தானே பார்ப்பாங்க. ஹே ராம். சொல்லுமா. நீதான் ராம் சொல்லணும். எதுக்கு என்ன வர சொன்ன? சொல்லு ராம். சாரி சிவானி, நீ நினைக்கிறத நான் சொல்ல வரல. என்னால முடியல. ஹே ராம், என்ன ஆச்சு உனக்கு? என்ன இதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? சொல்லு ராம், என்ன எதுக்காக வர சொன்ன? அது வந்து சொல்லு ராம், தயக்கம்லாம் ஒண்ணு வேணாம். உன் மனசுல என்ன இருக்கோ அத டக்குன்னு சொல்லிரு. ராம், வந்துட்டியா? சொல்லு ராம், உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிடு. இன்னையில இருந்து உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். சிவானி. சொல்லு ராம். அது வந்து ஒண்ணு இல்லம்மா. உன்கிட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல. என்ன ராம்? உனக்கு டியூஷன் எடுக்க தெரியுமா? ஒரு 5-6 குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கணும்னு. ஆமா. அதான் இப்ப ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சு. உன்னால அத பண்ண முடியுமா? பண்றேன் ராம். ஓகேமா. இப்பதான் நீ நம்ம வீட்டு பக்கத்துல தானே. குழந்தைங்களெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்ககிட்ட இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு தான் வர சொன்னேன். ஓகே ராம். ஆனா நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அதாமா இது. என்னடா சொல்ற? ஏன்டா இப்படி மாத்தி பேசுற? ராம், உனக்கு என்ன ஆச்சு? சரி சிவானி, நீ கிளம்பு, லேட் ஆயிடும். நானும் கிளம்புறேன். ஏய் ராம், இல்ல நீ இத பேசுறதுக்கு என்ன வர சொல்லல.
நீ வேற ஏதோ என்கிட்ட சொல்ல எதிர்பார்த்த. அது என்ன ராம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதுக்காக மட்டும்தான் வர சொன்னேன். இல்ல ராம், நீ என்ன ஏமாத்துற. சொல்லு ராம், என்ன எதுக்காக வர சொன்ன? ராம். சிவானி, ராம். இதுக்காக தான் நான் வர சொன்னேன். உன்னால முடிஞ்சா டியூஷன் எடுக்க ஓகே சொல்லு. முடியலையா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. ராம், இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற. நான் இதுக்காக போய் சொல்லணும்? என்ன சிவானி, உன்னோட தொல்லையா போச்சு? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. இல்ல ராம், நான் மனசுல வேற எதையோ எதிர்பார்த்து என்ன ஏமாத்தாத ராம். ஐயோ சிவானி, நான் இதுக்காக ஏமாத்தணும்? இங்க பாருமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. என் லைஃப்ல இனி ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா இடத்துல நீ மட்டும் தான் இருப்ப. ஆனா என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியல, சொல்ற மனநிலையில இல்லம்மா. புரிஞ்சுக்கோ, நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். ராம், சொல்லு. அதான் சொன்னேனே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸா, வேற எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காத. நான் வரேம்மா, பார்த்து வீட்டுக்கு போ. என்னடா ஏன் இப்படி பண்ற? வாடா போலாம். ராம், போலாம் வாடா. சாரிம்மா. ராம், ராம் நில்லுடா. என்னடா, என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி கடைசி டயத்துல மாத்தி பேசிட்டு வர? என்னால முடியலடா. என்னடா ஆச்சு? நம்ம ஆபீஸ்ல கேசவன் ஒர்க் பண்றாருல, ஆமா. அவரு ச்சே, வாய மூடுடா. அவரும் நீயும் ஒண்ணா? இல்ல சிவானியா அந்த பொண்ணு ஒண்ணா? என்னடா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இப்படி பண்ற? இல்லடா, என்னால முடியல. என் அபிமாக்காக தான் நான் உயிர் வாழ்றதேவும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா. டேய், இவ்வளவுதானா நீ சிவானி மேல வச்சிருந்த நம்பிக்கை? டேய் டேய், அப்படி மட்டும் கேட்டுறாதடா. அவன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். எப்படி இன்னும் உனக்கு என்னதான் பிரச்சனை? அவரோட கதையை கேட்டவங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. நான் இதை கொஞ்சம் அவசரப்படுறேன். நானு என்ன ராம்? கொஞ்ச நாள் போகட்டும், சிவானிய நான் மனசார ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப என்னால முடியாது. ஏய், அதுக்காக நீயும் கஷ்டப்பட்டு அவளும் கஷ்டப்பட்டு. எனக்கு நல்லா புரியுது, ஆனா என் மனசையும் புரிஞ்சுக்கோடா. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடு. போடா, இங்க இருந்து நீ முதல்ல போ. ராம், ப்ளீஸ் போடா. என்னமோ பண்ணு. ஏய் சிவகாமி, சிவகாமி வெளியே வாடி.